இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி அமைப்போகுதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல மாற்றம் நடைபெற போகுது, எந்த துறையில் முன்னேற்றம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா பணவரவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, காதல் உறவு, திருமண வாழ்க்கை போன்ற முக்கிய அம்சத்தில் என்னென்ன மாற்றம் நடைபெற போகுதுங்கிறத வரிசையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நல்ல பலன் அதிகரிக்கவும், சவால்களோட தாக்கத்தை குறைக்கவும் என்னென்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் முன்னேற்றம் நிலைத்தன்மை, அதாவது முன்னேற்றம் ஒரு நிலையாக தான் இருக்கும். கடந்த சில மாதமாக இருந்த மனக்குழப்பம், பண நெருக்கடி அல்லது வேலை அழுத்தம் போன்றது படிப்படியாக குறையும். அதே மாதிரி இந்த மாதத்தில் மன அமைதி அதிகரிக்கும். எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கையை அதிகரித்து புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதாவது உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இந்த டைமில் நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். நீண்ட நாளாக தள்ளிப்போன வேலை மீண்டும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆனால் கவனமாக இருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, கோபத்தில் முடிவெடுக்கிறது மற்றும் பிறர் சொல்கிறத உடனே நம்புறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பணவரவு மற்றும் நிதிநிலை. இந்த மாதத்தோட முக்கிய நல்ல பலன் பணவரவு மேம்படுவது தான். அதாவது குரு பகவான் அருளால் வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வரும். கடன் சுமை குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்ப செலவை சமாளிக்க முடியும். புதிய வருமான வாய்ப்பு உருவாகலாம். அதாவது புதிய இன்கம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு அல்லது ஊக்கத்தொகை சிலருக்கு கிடைக்கலாம். அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். நிலம், வீடு தொடர்பான நிதி முடிவுகள் சாதகமாக அமையும். ஆனால் தேவையற்ற பொருளை வாங்கணும். அதாவது வீண் செலவை தவிர்த்துக்கணும். நண்பர்கள் சொல்கிறதுனால முதலீடு செய்யக்கூடாது. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. யாருக்கும் யோசிக்காமல் கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. அடுத்து தொழில், வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். அதாவது உங்கள் மேனேஜர்ஸ் அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. சக ஊழியர்கள் உதவுவாங்க. இந்த வேலை செய்ய முடியலனா உங்கள் கோவொர்க்கர்ஸ், அதாவது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீண்ட நாளாக முடிக்க முடியாத வேலை முடியும். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதே மாதிரி நேர்முக தேர்வில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸாம்ஸில் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது அலுவலகம், அரசியல், தேவையற்ற விவாதம் மற்றும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. அதாவது இவங்க யார்கிட்டையும் சண்டை போடாமல் அனுசரித்து போயிருங்க. அடுத்து வியாபாரம். வியாபாரிகளுக்கு இந்த ஆனி மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. வருமானம் மெதுவாக தான் உயரும், எடுத்ததையும்லாம் உயராது. அடுத்து பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரலாம். அதாவது இந்த வாடிக்கையாளர் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனால் இந்த டைமில் மறுபடியும் வந்திருப்பாங்க. புதிய வணிக ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அதாவது புதிய கடை போடுறதுக்கான ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நற்பெயர் உயரும். சந்தையில் உங்கள் நிலை வலுப்படும். ஆனால் புதிய கிளை ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். பெரிய முதலீடு செய்யாதீங்க. அதே மாதிரி கடன் வாங்கி தொழில் விரிவாக்கம் செய்கிறத தவிர்த்துக்கணும். குடும்ப வாழ்க்கை. இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்படும். அதாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா சண்டையெல்லாம் இந்த டைமில் குறைஞ்சிரும். உறவினர்களோடு இருந்த மனக்கசப்பு, நீங்கள் இவங்களோட ஏதாச்சும் சண்டை போட்டிருந்தீங்கன்னா அது இந்த டைமில் முடிஞ்சிடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குழந்தைங்க செய்கிற செயலால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறையவே கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிறது காதல். காதலிக்கிறவங்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். அதாவது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே வந்துடும். திருமணம் பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது நீங்கள் காதலர்கள் இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் நிறைய கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்த பிரிவுகள் முடிவுக்கு வரும். அதாவது ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்க இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை தேடி நல்ல வரன் வரும். ஆனால் சந்தேகம், கோபம் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத சண்டையை தவிர்க்க முடியும். அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல மாதமாக இருக்குது. அதாவது எப்படின்னா படிப்பில் கவனம் அதிகரிக்கும். நினைவாற்றல் மேம்படும். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். அதாவது குரூப் எக்ஸாம்ஸில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்களோட ஆதரவு கிடைக்கும். அதாவது டீச்சர்ஸ் அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்வி மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண்ணை பெறுவாங்க. அதாவது காலேஜ், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க இந்த டைமில் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. ஆரோக்கியம், உடல்நிலை கடந்த மாதத்தை விட இந்த மாதம் மேம்படும். இருந்தாலும் தூக்கமின்மை, மன அழுத்தம், டிப்ரெஷன், அதிக யோசனை, அதாவது ஓவர் திங்கிங், செரிமான பிரச்சனை, உடல் சோர்வு, தலைவலி மற்றும் கழுத்து வலி போன்ற சிறிய பிரச்சனை வரலாம்.
அதனால் சரியான நேரத்தில் தூங்கணும், சத்தான உணவு எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணீர் குடிக்கணும், தினமும் நடைப்பயிற்சி அல்லது யோகா செஞ்சிங்கன்னா உங்கள் உடல் நலம் இன்னும் மேம்படும். ஆக மொத்தத்தில் இந்த ஆனி மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம், நிலைத்தன்மை மற்றும் புதிய வாய்ப்பு வழங்கும் மாதமாக அமையுது. பணவரவு மெதுவாக உயர்ந்து நீண்ட நாளாக இருந்த நிதி நெருக்கடி குறையறதுக்கான வாய்ப்பு அதிகம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, உறவுகளில் நல்ல புரிதல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றமும் காணப்படும். இருந்தாலும் தேவையற்ற செலவு, அதாவது வீண் செலவு, அவசர முடிவு, கோபம் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட செயலை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். பொறுமையுடனும் நிதானத்துடனும் ஒரு திட்டம் செஞ்சு அந்த திட்டத்தை செயல்படுத்தினீங்கன்னா இந்த மாத இறுதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு முழுமையாக பயன்படுத்தி கொள்கிற மாதிரி அமையும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். நன்றி.